Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு நாம ஸ்பைசியா, டேஸ்டியா, டிஃபரண்டான டிராகன் பன்னீர் பீஸா பண்ண போறோம். முதல்ல பீஸா பேஸ் பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், இதுக்கு பதில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பட்டர் இல்லைனா எண்ணெய் 2 ஸ்பூன், ஒரிகானோ 1 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், சூடான பால் 1/2 கிளாஸ், ட்ரை ஈஸ்ட் 1 ஸ்பூன். இந்த ட்ரை ஈஸ்ட் இல்லைனா இதுக்கு பதில் நீங்கள் தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி இந்த பீஸா பேஸ் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் பால், ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ட்ரை ஈஸ்ட், சர்க்கரை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, பட்டர் இல்லைனா எண்ணெய், ஒரிகானோ, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டக் பண்ணி மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் தடவிக்கோங்க. மூடி வச்சு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா டபுளாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பீஸா பேஸை நம்ம ஓவன்லேயும் பண்ணலாம், பேன்லேயும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஓவனில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்கிங் ட்ரேவை எண்ணெய் இல்லைனா பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டக் பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து ட்ரேயில் வச்சு பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த பீஸா பேஸை நம்ம திக்காகவும் பண்ணலாம், தின்னாகவும் பண்ணலாம். திக்காக பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கிங் டைமை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பேஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் தடவி இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணலாம். இந்த பீஸா பேஸ் ப்ரீ பேக் பண்ணுறதுக்கு 170 டிகிரியில் 8லேருந்து 10 நிமிஷம் வைக்க போகிறோம். உங்களோட ஓவன் செட்டிங்ஸ் படி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஓவன் இல்லைனா பேனில் வச்சும் பேக் பண்ணலாம், சூப்பராக வரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓவன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். பேஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. லைட்டாக ஆற விட்டு வெளியே எடுத்துருங்க. பீஸா பேஸ் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பராக சாஃப்டான பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிராகன் பன்னீர் மசாலா பண்ண போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், உப்பு, மிளகு பொடி 1 ஸ்பூன்.
டிராகன் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். பட்டர் 1 ஸ்பூன், வெங்காயம் கேப்சிகம் 1, கொத்தமல்லி தண்டு பொடியாக நறுக்குனது 2 ஸ்பூன், செஷ்வான் சாஸ் 2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, முந்திரி பருப்பு 8, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் தண்ணி 2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மிக்சிங் பவுலில் கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, மிளகு பொடி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீரை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொறுமையாக திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பன்னீர் உடையாமல் இருக்கும். எல்லா பக்கமும் பன்னீரை திருப்பி விடுங்க, அப்போ தான் மாவு நல்லா கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணலாம். பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றொன்னா போடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிராகன் பன்னீர் செய்யலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணி ஆலிவ் ஆயில், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர், பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதோ வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு 2 சேர்த்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்ச பொடியை மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே பன்னீரில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு 2 ஸ்பூன் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செஷ்வான் சாஸ் ரெடிமேடாக கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்லேயும் நம்ம பண்ணலாம். வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி தண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி, மிக்ஸ் பண்ணிட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ்,
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை ட்ராகன் பன்னீர் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. மசாலாவோடு சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ராகன் பன்னீர் பீஸா பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பீஸா பேஸ், பீஸா சாஸ், ட்ராகன் பன்னீர் மசாலா, துருவின மொசரெல்லா சீஸ். நம்ம ரெடி பண்ண பீஸா பேஸ் மேலே பீஸா சாஸை ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதுக்கு ஹோம்மேட் இல்லை ரெடிமேட் பீஸா சாஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெசிபி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் துருவின மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் சீஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ட்ராகன் பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீஸாவை பேக் பண்ணலாம். 170 டிகிரியில் 5லேருந்து 8 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பீஸா பேஸை பேக் பண்ணியிருக்கோம். ஓவன் இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் பேனில் வச்சு பேக் பண்ணலாம். சீஸ் மெல்ட் ஆனால் போதும், ஏன்னா ஆல்ரெடி மசாலாவும் நல்லா வெந்திருக்கு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், டேஸ்டியாக ஸ்பைசியாக டிஃப்ரெண்ட்டான ட்ராகன் பன்னீர் பீஸா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.